ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு கன்னியாராசி பற்றி பார்ப்போம். முதல்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்த பார்வை, 6ஆம் இடத்துல பார்வை. உனக்கு குரு 10ஆம் இடத்துல போனால் தொழிலில் சில மந்த நிலைகள் ஏற்படும். நீங்கள் தொழிலில் சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி சொத்து சார்ந்த வகையிலோட பிரச்சனைகளை சால்வ் ஆகும். இந்த வருஷத்தில் நீங்கள் சொத்து சார்ந்த வகையில் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். தாயாருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரிலீவ்னஸ் ஆகும். 4ஆம் இடத்த குரு பார்த்தா கன்னியாராசி வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய படிப்புகள் நல்லா மேன்மை ஏற்படும். குழந்தைங்களா இருந்தாங்கன்னா படிப்பு மேன்மை ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் கன்னியாராசிக்கு பார்த்தா 4ஆம் இடத்துல குரு பார்வை, ஜாதகத்தில் 2ஆம் இடத்த குரு பார்வை, 6ஆம் இடத்த குரு பார்வை. கன்னியாராசி குரு மறைவிடம் இருந்தாலும் சிறந்த காலங்களே இது. இதை பற்றி எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இரண்டுக்கூடியவன் ஜாதகத்தில் சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. சுக்கரஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விஷயமாகவும் இந்த வருஷத்தில் இருக்கும். ஜெய் ஸ்ரீராம்.